ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து வாய்ஸ் போடும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன எரர் வந்து நிற்கும். இது என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிஸ்டமில் வந்து ஓஎஸோட ட்ரைவ் வந்து டிடெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி எரர்லாம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7ல் தான் வரும் உங்களுக்கு. ஓகே, இந்த எரரை வந்து இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் ஜஸ்ட்டு நான் வந்து ஓகே கொடுத்துட்டு எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு சிஸ்டம் வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு என் சிஸ்டம் நான் வந்து ஆன் பண்ணிக்கிறேன் F12 கொடுத்து. அதுதான் என்னோடய பூட் கீ. ஸோ பாருங்கள், சைடில் வந்து பென்ட்ரைவ் ஓஎஸ் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து என் பென்ட்ரைவ் ஓஎஸ் பென்ட்ரைவ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் என்னது வந்து சாண்டிஸ்க்கு. ஸோ ரெண்டாவது வந்து சூஸ் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, லோடாவது, வெயிட் பண்ணுவோம். ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் வாய்ஸ் போடும்போது. இதில் வந்து எப்போதும் போல் நீங்கள் வந்து கொடுக்குற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இதில் வந்து இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு ஒரு சின்ன எரர் மாதிரி வந்து நிற்கிது. இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா உங்களால் வந்து ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. இது மெயினாக எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஓஎஸ் பென்ட்ரைவ் வந்து நீங்கள் 2.0ல் இன்சர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக 3.0ல் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதனால தான் இந்த எரர் மெயினாக வரும். இதே நீங்கள் விண்டோஸ் 10 பார்த்தீங்கன்னா, அந்த ஓஎஸ் வந்து எந்த யூஎஸ்பி போர்ட்டில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து எடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதில் டிரைவர்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீலோடடாக இருக்கும் ஓஎஸ் பென்ட்ரைவ்லேயே. அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. விண்டோஸ் 7ல் பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் நீங்கள் வந்து டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் சிஸ்டம் ஆன் ஆனதுக்கப்புறம். ஓகே, இப்போ நம்ம எப்படி வந்து விஎஸ்பி 2.0வையும் 3.0வையும் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். இப்போ உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை பிசிலேயோ பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி 2.0 போர்ட்டாக இருந்துச்சுன்னா பிளாக் கலரில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுவே வந்து 3.0 போர்ட்டாக இருந்துச்சுன்னா வந்து ப்ளூ கலரில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், பிளாக்கில் வந்து 2.0 இருக்கும். அதே மாதிரி வந்து ப்ளூ கலர்னாவே உங்களுக்கு வந்து 3.0வாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பென்ட்ரைவ் வந்து விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுறீங்கன்னா, பூட் அப் பண்ணுறீங்கன்னா வந்து 2.0ல் வச்சு பூட் அப் பண்ணுங்கள். அதாவது பிளாக் கலரில் இருக்கிறத வச்சு பூட் அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஓஎஸ் பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு நான் இப்போ 2.0ல் வந்து போட போகிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3.0ல் இருந்ததுனால தான் எரர் வந்துச்சு. இப்போ நான் 2.0 யூஎஸ்பி போர்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை வந்து ஜஸ்ட்டு கட் பண்ணிட்டுக்கிறேன். இப்போ நான் இதை வந்து கட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஓப்பன் பண்ணுறேன். மேலே வந்து கட் சிம்பிள் கொடுத்துக்கிறேன். இதில் எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ மறுபடியும் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த எரர் வருதான்னு பார்ப்போம். இப்போ நான் என்னோடய எடிஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த எரர் வராமல் எல்லா ப்ராப்ளமும் வந்து சால்வ் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து ஓஎஸை வந்து டிரைவ்ஸ் பிரித்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இது மாதிரி வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.